இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சூப்பரான கோதுமை அடை தான் ரெடி பண்ணியிருந்தேன். கோதுமை அடைன்னு சொல்லுவாங்க, கோதுமை ரொட்டின்னு சொல்லுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 3 பெரிய வெங்காயத்தை எடுத்து சாப்பர்ல போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ண வெங்காயத்தை கடாயில சேர்த்துட்டு கொஞ்சமா ஆயில் விட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி உப்பு சேர்த்துட்டு கோதுமை மாவு ஒரு 2 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை இப்ப லைட்டா பிசைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 2 முட்டை, கொஞ்சமா மல்லி, கருவேப்பிலை, வதக்கின வெங்காயம் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இதுல ஒரு 3 அடை சுடுற அளவுக்கு மாவு தனியா எடுத்து வச்சிருக்கேன். நக்ஷு குட்டிக்கு இந்த எடுத்து வச்ச மாவுல வெல்லம் போட்டு செஞ்சு கொடுத்துருவேன். எடுத்து வச்சது போக மீதம் இருக்க மாவை கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு தாளிப்பு கடாயில கொஞ்சமா வெல்லம் சேர்த்துட்டு 1/4 டம்ளருக்கு கம்மியா தண்ணி ஊத்திட்டு வெல்லம் கரைஞ்சது கொஞ்சமா எடுத்து வச்ச மாவுல ஊத்திக்கலாம். இது சுத்தமான வெல்லம்னால நான் வடிகட்டாம ஊத்திருக்கிறேன். மாவு வெல்லத்தோடு சேர்த்து பிசைஞ்சிட்டு உருண்டையா உருட்டி ஒரு தோசை கல்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கலாம். உங்களுக்கு இப்படி தட்ட வரலன்னா ஒரு வாழை இலையில தட்டி கூட தோசை கல்ல அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாப்பாக்கு ஸ்வீட் அடை செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே எங்களுக்கும் அடை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். அடைக்கு சைடிஷா தேங்காய் சட்னி தான் வச்சிருந்தேன்.